ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட போகிறோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத உங்களுக்கே தெளிவாக காமிச்சிட்டே கிளம்புறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன மொபைல் இருக்குன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஓகேனா சரி, கன்ஃபார்ம்னா நீங்கள் வாங்கிக்கிங்க. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியல்மி 9i சொல்லிட்டு ஒரு மொபைல் கொடுத்தாப்புல. இதோட விலை எவ்வளோ சொன்னார்னா எழுதுனாரா அந்த ஒரு 6500 சொன்னார்ல, 6500. ஸோ இந்த மொபைலில் என்னென்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு, பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. அதனால தான் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 6500. இப்போ தான் வீடியோ போட்டிருக்கோம், இது தனி வீடியோவில் போட்டிருக்கோம். 6500. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் வந்து பஸ் இது 6500 தானே, 6500 தானே. 6500. இது 6500 வராதா? 7000 ரூபாயா? MI11X ஒரே ஒரு கோடு இருக்கு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 7000 ரூபா, 7000 ருபீஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் வாங்கியிருக்காப்ல, ஒருத்தர் சாம்சங் S20 FE வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேமெண்ட் போட்டிருக்காரு அட்வான்ஸு. 5G மொபைல் இது, 21 FE. இது 14000 ரூபா தான் சொல்லியிருக்கோம். மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது, ரொம்ப கம்மியான ரேட்டு. அதே மாதிரி டக்குன்னு ஓடிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாளாக கிடைக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் வந்து Edge30 Fusion சொல்லிட்டு ஒரு மொபைலு. இதில் என்னென்னா இந்த பவுச் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப இதாகி போச்சு, தேஞ்சிருச்சு. அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா 13000 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. 13000 ரூபா. 8128 ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8128. மோட்டோவில் Edge30 Fusion. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ப்ரோ இருப்பாங்க. 12 ப்ரோ, ரெட்மி நோட் 12 ப்ரோ. சாதாரண இதில் பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. ரெட்மி நோட் 12 ப்ரோ. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 15000 ரூபா, 15000. இது ஐஃபோன் 24000 மட்டும், 64 GB. இது வந்து பார்த்தீங்கன்னா 13 ப்ரோ மேக்ஸு. இது எவ்வளோப்பா சொன்னார்? நீ யார் வாங்கிட்டு வந்தா? 13 ப்ரோ எவ்வளோப்பா போட்டாப்புல? 13 ப்ரோ 12 ப்ரோவா இது? கடை திறந்துருக்கா? சரி, ஓகே. 12 ப்ரோ எங்களுக்கு விலை சரியா தெரில, காலையில் என்னன்னு சொல்கிறேன். 30 ரூபா எவ்வளோ சொன்னாப்புலப்பா, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் GTன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பழைய மாடல் தான், இருந்தாலும் 5G மாடல். பாருங்க, பாக்ஸ்லாம் இருக்குது இந்த மொபைலுக்கு. ரியல்மி GTன்னு சொல்லிட்டு பாக்ஸோடு இருக்குது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 12500 ரூபா கொடுக்குறாப்புல. இது வந்து OnePlus நாடு. கண்ணாடி உடஞ்சிருக்கு, டிஸ்பிளே கண்ணாடி உடஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து டிஸ்பிளே கண்ணாடியும் உடஞ்சிருக்கு. எயிட் 128 OnePlus நாடு பழைய மாடல். ஆக்சுவலாக நான்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 24000 ரூபாயிலேருந்து விற்றுட்ருக்கேன். அது 24000 ரூபாயிலேருந்து விற்றுட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலை வந்து 6800 தரும். உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். ஏன்னா டிஸ்பிளே கண்ணாடி தான் உடஞ்சிருக்கு, மற்றபடி மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். செகண்ட்ஸ் தான், பழைய மாடலு, பழைய மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 9 ப்ரோ. மொத்தம் 3 மொபைல் போட்டிருந்தோம், 2 மொபைல் விற்றுருச்சு. 17000 ரூபா தான் போட்டிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் லாட்டில் எடுக்கிறது தான். இதெல்லாம் ஃப்ளிப்கார்ட்லேயே எடுக்கிறது மொபைலு, செகண்ட்ஸ் மொபைலே எடுக்கிறது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 17000 ரூபா, 8128. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 10RT 13000 ரூபா. OnePlus 10RT 13000 ரூபா, 8128.
போக்கோ வந்து இது என்ன மாடல் இது நம்ம நான் போட்டு மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். போக்கோவில் A53 போக்கோ A53 ஜிபி ரேம் வந்து என்ன உங்களுக்கு 6 GB ரேமு 6 GB ரேமு 64 GB வருது இது. 6 GB ரேம் 64 GB. இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து V29 கிளாஸ் சேஞ்ச். இது மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. டிஸ்பிளேல வந்து மேலே உள்ள கிளாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் வரும், 1 டைம் வராது, 2 டைம் வரும், 3வது டைம் வராது. ஏன்னா கிளாஸ் சேஞ்சு இந்த டிஸ்பிளே சேஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 ஒரு ஒரிஜினல் குவாலிட்டி ஒரு மொபைல் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது இருக்கிற அந்த குவாலிட்டி திரும்ப நம்மளால் வாங்க முடியாது. அது வந்து நீங்கள் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணாலும் சரி, சேஞ்ச் பண்ணாட்டாலும் சரி, உடஞ்சி போனது அப்படியே விற்றாலும் சரி, சரியா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனித உதாரணத்துக்கு என்னென்னா ஒருத்தருக்கு கால் உடஞ்சிச்சுன்னு வைங்களேன். நார்மலாக பயங்கரமாக ஓடிட்டு இருந்தவர் கால் உடஞ்சி அவருக்கு பிளேட் வச்சு திரும்ப அவரை ஓட சொல்ல முடியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கால் உடஞ்ச கால், அவ்வளோதான். ஸ்பீடெலாம் இயங்காது. எப்போவும் நார்மலாக நடந்து போகலாம், நடந்து வரலாம், கொஞ்சம் மெதுவாக ஓடலாம், அவ்வளோதான். அது மாதிரி தான் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே கண்ணாடி மாற்றினதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியே எதிர்பார்க்க முடியாது. இப்போ இது ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகும், குவாலிட்டி கேமரா மற்றதெல்லாம் இருக்கும், டச்சஸ் கூட நல்லா ஒர்க் ஆகும். ஆனால் திடீர்னு கொஞ்சம் கோளாறு பண்ணும், ஏன்னா அந்த ஹை ஸ்பீடு வராது. ஸோ அதனால புரிஞ்சு வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து 8, இது OnePlus 8. இதோட விலை வந்து 14,000 ரூபா. இது வந்து பேக் டோர் சேஞ்ச் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 12. இது OnePlus 12 iPhone 12. இது iPhone 12 128 GB 23,500 ரூபான்றது. GB பேட்டரி ஹெல்த்து 85. இதெல்லாம் நம்ம வித்தாச்சு, இதெல்லாம் வித்தாச்சு. இது வந்து ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இஷ்யூ, இதுவும் நம்ம சொல்லிட்டோம். இது 9,000 ரூபா. MI 11i. OnePlus 9 Pro வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய்ஃபை ஒர்க் ஆகாது நம்ம சொல்லிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் V21e சார்ஜ் இல்லை. OnePlusல வந்து பார்த்தீங்கன்னா 11 33,000 ரூபா. OnePlus 11 33,000 ரூபா. 16 GB ரேமு, 256 பாக்ஸு எல்லாமே இருக்குது. லாஸ்ட் டைம் நான் ஒன்று போட்டேன் 30,000 ரூபா. பொய் சொல்லலை, அது உண்மை. நம்ம ஏன்னா நமக்கு வந்து 33,000 ரூபா போட்ட பொருளை திரும்ப 30,000 ரூபா போட்ட பொருளை திரும்ப விற்கிறாருன்னு நினச்சிடக்கூடாது. அது வேற இது வேற. அது ஒருத்தர் எங்கள் பெங்களூர்காரர் ஒருத்தர் வாங்கினார், கர்நாடகாவில் இருந்து வாங்கிட்டாப்புல. இது 2வதாக வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கடைக்காரங்க. இதோட விலை 33,000 ரூபா. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 16 GB ரேமு, 256. இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐபேட் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர், இது ஏர் 1ன்னு சொல்லுவோம்ல, ஏர் ஃபஸ்ட்டு இது வந்து 16 GB ரேமு, 5,000 ரூபா இது. அப்புறம் இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 22,500 ரூபா, 25,500 ரூபா, 25,500. அதே மாதிரி இங்கே ஒரு இது இருக்குமே, இது ஆப்பிள் ஏர்பட்ஸ் ப்ரோ 2வா ப்ரோவா தெரில. ஏர்பட்ஸ் ப்ரோ எல்லாமே வாரண்டி உள்ளது, கிட்டத்தட்ட புதுசு இது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,500 ரூபா. இதோட ப்ரைஸ் வந்து 25,500 ரூபா. புதுசு 55,000 ரூபா. இது வந்து புதுசு 24,000 ரூபா. ஸோ எல்லாமே பெரிய காஸ்ட்லியானது தான், ஆனால் புதுசு யூஸ் பண்ணாதது. பில்லு கூட வச்சிருக்காப்புல, வாட்சுக்கு பில்லு இருக்குது, இதுக்கும் பில்லு இருக்குது. ஸோ அவ்வளோதான். 12R நான் தான் யூஸ் பண்ணுறேன். 11 கொடுத்துட்டேன். நான் 11 கொடுத்துட்டு 12R யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டு வந்து தம்பி இது அக்சசரிஸ்க்கு உள்ளது. அதோட விலை 700 ரூபா. அந்த போட்டு ஹெட்செட் இருக்குது பார்த்தீங்களா, 700 ரூபா. அப்புறம் அக்சசரிஸ்லாம் நாங்கள் எடுத்து ஒரு கூண்டு மாதிரி அடிச்சிட்டோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு ஃபுல்லாக அதுக்குள்ளே தான் வைப்போம், அதுக்குள்ளே தான் எடுப்போம். அதே மாதிரி அந்த போர்டு இருக்குல்ல, அந்த போர்டு
ஓப்போ டேபிள். இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 8000 சொன்னேன், யாரும் வாங்கலை. சரியா, அதோட வந்து என்ன பண்ணிட்டேன், 6000 சொன்னேன், அப்பவும் யாரும் வாங்கலை. சரி, அப்புறமா கடைசியாக 4500 சொன்னேன், அப்பவும் யாரும் வாங்கலை. இப்போ 3000 தரேன். அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்ட முடியுமாடா அந்த ஓப்போ இதை? ஏற்கனவே காட்டிட்டோமா? சரி, ஓகே. ஸோ அது பார்த்தீங்கன்னா உள்ளக்க உள்ள லைட்டு கிட்டலாம் எரியும், நல்லா கொஞ்சம் நல்லா டிசைன், ஒன்றுமே இல்லை, எதுவுமே டேமேஜே கிடையாது. அது நல்லா இருக்காது, சும்மா தொடச்சி க்ளீன் பண்ணால் பக்காது. ஸோ அது மாதிரி ஒரு டேப் அந்த அந்த ஓப்போ டேபில் வாங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே சொல்கிறேங்க, நீங்கள் நான் 12000 கொடுத்தா கூட தரமாட்டாது. நான் இப்போ வெறும் 3000 சொல்லிட்டோமா, 3000 சொல்லிட்டேன். நீங்கள் அது காசு கொடுக்கணும்ல, எடுத்துக்கிறேன்னா காசு கொடுத்தாதான் தருவாங்க. அதெல்லாம் வாயிலே பேசக்கூடாது தம்பி, செயலில் இருக்கணும். 3000 கொடுக்குறாரா பார்ப்போம், அப்படி இல்லைன்னா கஸ்டமர் யாராவது வந்து வாங்கிட்டு போட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து கொடுத்தது. இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்சுக்கு ஒருத்தர் காசு போட்டார். இதுக்கு இந்த வாட்ச் காசு